ஓகே. இன்னைக்கு காம்ப்ளிமெண்ட் பார்ப்போம். நம்பர் சிஸ்டம்ல காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நமக்கு சொன்ன ஞாபகம் வருதுன்னு நிமிஷம். ஏ ஏ அப்படின்னு ஒரு இன்புட் இருக்குன்னா அது காம்ப்ளிமெண்ட்னா ஏ பார் இல்லைன்னா ஏ டேஷ், இதுதான் நமக்கு காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஞாபகம் வரும். நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பேஸ், ஓகே, பேஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம்னா இப்போ இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது வந்து ரெண்டு டைப்பாக காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஒன்று வந்து ஆர் காம்ப்ளிமெண்ட், ஆர் மைனஸ் ஒன் காம்ப்ளிமெண்ட். பேஸ் வந்து ஆர், பேஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா 2ஆக இருக்கலாம், பைனரி, ஆக்டல் 8, டெசிமல் 10, ஹெக்ஸாடெசிமல் 16. இதில் இந்த ஆர் அப்படிங்கிறது இதில் இது மேட்ரிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆர் அப்படிங்கிறது வந்து பேஸ், இது 2, 8, 10, 16 இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். இப்போ ஒருவேளை ஆர் அப்படிங்கிறது 2 இருந்ததுன்னா பேஸ் 2, அப்போ அதுக்கு என்னென்ன அவைலபிள்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு, டூஸ் காம்ப்ளிமெண்ட், இது ஆர் மைனஸ் ஒன்று, இது ஆர். இது இல்லாமல் இன்னொரு டைப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சைன்டு மேக்னிடியூட், சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் சிஸ்டம் எடுத்தோம்னா ஒரு இதுதான் வந்து ஜீரோ, நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் இல்லை மிட் லைன்னு வச்சுக்கோங்க. வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், இது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் வச்சுக்கோ. இது சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். இப்போ இது எப்படி எழுதியிருப்பான், இப்போ இந்த நம்பர் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு 0, இது -0, இது +0, 1, 2, 3, 4 இப்படி இருக்கும். அப்படி மைனஸ் நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா -1, -2, -3, -4 இது 5 போயிட்டுருக்கும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட், சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். அதே டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 சைடு மட்டும்தான், பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் ஒரு 0 இருக்கும். இது -1லேருந்து ஆரம்பிக்கும். அதாவது டூஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு நம்பர் நெகட்டிவ்ல எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஆச்சுங்களா? 1, 2, 3, 4 இது பாசிட்டிவ் சைட் சேம் தான். அதே போல் சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன், இது பார்த்தீங்கன்னாலும் 0, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் இருக்கும். -1, -2 அப்படி போகும். 1, 2, 3 சேம். ஆனால் இது சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பைனரி நம்பருக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, பைனரி மட்டும் இல்லை, இப்போ பேஸ் பைனரிக்கு வந்து பேஸ் வந்து 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். இதுவே பேஸ் 8 இருந்துச்சுன்னா, ஆர் 8 இருந்துச்சுன்னா 7's காம்ப்ளிமெண்ட், 8's காம்ப்ளிமெண்ட். ஆர் 10 இருந்துச்சுன்னா பேஸ் 10 டெசிமல்
அப்படிங்கும்போது 9's காம்ப்ளிமெண்ட் 10's காம்ப்ளிமெண்ட் ஆர் 16 இருந்துச்சுன்னா 15's காம்ப்ளிமெண்ட் 16's காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். சரி, இப்போ ஒரு பைனரி வேல்யூக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு பைனரி வேல்யூ 10111010 இது வந்து ஒரு பைனரி வேல்யூ. இதுக்கு காம்ப்ளிமெண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 1 இடத்துல 0 போடணும், 0 இடத்துல 1 போடணும். சிம்பிள், அவ்வளோதான். 0 1 0 0 1 0 1 இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இதுவும் பைனரி தான், ஆனால் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட். டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா இது கூட 1 ஆட் பண்ணால் டூஸ் காம்ப்ளிமெண்ட். இது கூட 1 ஆட் பண்ணுன்னா 0 1 1 0 0 1 0 இதுவும் பைனரி தான், ஆனால் இது டூஸ் காம்ப்ளிமெண்ட். டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுங்கும் போது எப்படின்னா, இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் சிஸ்டம், அதாவது 0 1 தான் இருக்கும் பாசிட்டிவில் மட்டும், நெகட்டிவ் நம்பர் 1 எக்ஸ்ட்ரா இருக்கும். அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா பேஸ் 2. ஓகே, இப்போ வந்து அது எப்படி சொல்லலாம்னா, ஆர் பேஸு, ஆர் தான் பேஸ் இல்லைங்களா, பேஸ் ஆர் பேஸ் சிஸ்டத்துக்கு ஆர் மைனஸ் ஒன் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் மைனஸ் 2 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1 வச்சுங்களா. இது வந்து மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ, 2 பாசிட்டிவ் வேல்யூ சேம் 2n பவர் மைனஸ் 1 மைனஸ் 1. இது வந்து ஆர் பேஸு ஆர் மைனஸ் 1, அதாவது ஒரு வேளை ஆக்டல் நம்பராக இருந்துச்சுன்னா 7's காம்ப்ளிமெண்ட்டுக்கு இதோட ரேஞ்ச் வந்து என்ன வரும், n நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இது வந்து n வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இது வந்து ஆர் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது பைனரிக்கு வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி இது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டட் ரேஞ்சு, டூஸ் காம்ப்ளிமெண்டட் ரேஞ்சு அப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மைனஸ் 1 இருக்காது, 2 பவர் n மைனஸ் 1 மட்டும்தான். 2 பவர் n மைனஸ் 1 பாசிட்டிவ் சைடு சேம் அதே தான். இந்த என்னங்கிறது எதுனா, n வந்து டிஜிட்ஸ், நம்பர் ஆஃப் பிட்ஸ். இப்படி இது நம்பர் ஆஃப் பிட்ஸ். இப்போ ஒரு 3 பிட் வேல்யூ இருக்குன்னா 3, இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் மைனஸ் 2 பவர் 2 மைனஸ் 1 2 பவர் 2 மைனஸ் 1 என்ன வருது, மைனஸ் 3 2 ப்ளஸ் 3 ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு. இது டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு மைனஸ் 4 to 3 வரும். புரியுதுங்களா. இது வந்து 3 பிட்டு, இதுதான் n, 3 டிஜிட்டுக்கு எவ்வளோ வரைக்கும் அந்த ரேஞ்ச் நம்பர் ரேஞ்ச் போகும் அப்படிங்கிறது தான் இது n பிட். ஓகேங்களா, இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் வேல்யூனா அந்த நம்பர் எப்படி வரும்னு பார்ப்போம். இப்போ வந்து பைனரிக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதில் இருக்கிறது 1 0 0 போடுறோம், 0லேருந்து 1 போடுறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பேஸ்
பேஸ் 2க்கு வந்து காம்ப்ளிமெண்ட். அப்போ என்னன்னா 2 பவர் -1 அப்படிங்கும்போது 1. அப்போ இப்போ 4 டிஜிட் இருக்குன்னா 4 1 போட்டு மைனஸ் போட்டு 0 1 0 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னா இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் எனக்குன்னா 0 1 0 1 தான் கிடைக்கும். இதோட காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது இப்படி தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட போட்டு காட்டுறேன் பாருங்க. 1 1 1 1 1 0 1 0 1ல் 0 போச்சுன்னா 1 தான். 1ல் 0 போனால் 0. 1 0 போனாச்சுன்னா 1ல் 0 போச்சுன்னா 1 தான். 1 1 போனால் 0. பார்த்தீங்கன்னா இது இருக்கிற 4 பிட்லேயுமே ஹையஸ்ட் வேல்யூ விட்டு நீங்கள் கொடுத்துருக்குற பைனரி வேல்யூ மைனஸ் பண்ணிங்கனாலே அது அப்படியே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கிடைக்கும் டேரெக்டாக. அதனால தான் இது வெறும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ இது ஒரு 2's காம்ப்ளிமெண்ட் வேணும்னா +1 ஆட் பண்ணிங்கன்னா இது 2's காம்ப்ளிமெண்ட். அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 1 1 1 இது 2's காம்ப்ளிமெண்ட். இதுவும் பைனரி வேல்யூ தான் ஆச்சுங்களா. இதே பேஸ் ஆக்டல் பேஸ் 8 இருந்துச்சுன்னா அதுக்கு 7's காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். அதுக்கு 7's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது 7 7 7. இப்போ ஒரு 3 7க்குள்ளே தான் இருக்கணும் இந்த டிஜிட்லாம். 3 2 4 இப்படி இருக்குன்னா இப்போ 7777 இந்த மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வேல்யூ. இப்போ அது பார்ப்போமா. 7ல் 4 போயிடுச்சுன்னா 3 7 2 5 7ல் 3 போனால் 4 7க்குனா 4. இது காம்ப்ளிமெண்ட்டு. +1 போட்டால் 8's காம்ப்ளிமெண்ட்டு. 4 4 5 4 இது 8's காம்ப்ளிமெண்ட்டு. இது பேஸ் 10 இருந்துச்சுன்னா 9's காம்ப்ளிமெண்ட்டு +1 போட்டால் 10's காம்ப்ளிமெண்ட்டு. இதுக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேஸ் 10ங்களா அப்படியே 9 9 9 9 மைனஸ் 4 டிஜிட் வேல்யூ 9 9 மைனஸ் 4 டிஜிட் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 4 டிஜிட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். 9's காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். அது கூட +1 போட்டிங்கன்னா 10's காம்ப்ளிமெண்ட் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது பேஸ் 16. பேஸ் 16 வரும்போது 15's காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட்டு கிடைக்கும். 15 காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா 15வது டிஜிட் எஃப் மைனஸ் என்ன கிடைக்குதோ A3 2B ஏதோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா இங்கே ஒரு 4 டிஜிட் வேல்யூ கிடைக்கும். +1 போட்டிங்கன்னா 16's காம்ப்ளிமெண்ட். இது வந்து 15's காம்ப்ளிமெண்ட் ஆச்சுங்களா. ஓகே. இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறது ஃபண்டமெண்டலே இதுதான். இப்போ பைனரி நம்பர் இப்போ சிஸ்டம் கம்ப்யூட்டரே வந்து பைனரி சிஸ்டமில் தான் பைனரி நம்பர் சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகுது. அதோடைய ஃபண்டமெண்டலே பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்டு அதுதான் வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்குலாம் மெயினாக மேஜராக யூஸ் ஆகிறதே அதுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 7 + 3 அப்படின்னு போட்டுனா 10ன்னு போட்டுருவோம் ஆச்சுங்களா. இப்போ வந்து 7 - 3 அப்படிங்கும்போது 4 வரணும் இல்லையா. ஆனால் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சப்ராக்ஷன் அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்லி அடிஷன் மட்டும்தான். அப்போ அது என்ன பண்ணணும்னா சிஸ்டமுக்கு தெரிஞ்சது வெறும் டிரான்சிஸ்டர் தானே அது. அப்போ ஆடர் அடிஷனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா -3 ஆட் பண்ணணும். இங்கே தான் அதோட ரோல். இந்த -3 வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் 3யோட காம்ப்ளிமெண்ட். அந்த மைனஸ் சைனை இதோட காம்ப்ளிமெண்ட்டாக இது எடுத்துக்கும். 3யோட காம்ப்ளிமெண்ட்டாக. அப்போ வந்து இப்போ 7ங்கும் போது 3 டிஜிட்டு 1 1 1 7 அதாவது 1 2 4 இதுதான் அந்த ஆர்டர் இல்லைங்களா. 1 2 3 ஹெல்ப் பண்ணால் 7 வந்துடும். இப்போது
3க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 3. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1 1 0 1 1 0 1. இதோட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 4 8. இப்போது வந்து 10 ஆன்சர் வந்துச்சிங்களா? இது 2வும் என்ன இருக்குது 10. இது பேஸ் 10. சரிங்களா? இப்போது சேம் அதே வந்து 7 - 3 போடுவோம். 7 - 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1. 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம போடுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ட்ராக்ஷனுக்கு நமக்கு ஒரு டேபிள் தெரியும். 1 - 0 = 1 0 - 1 = 0 போகாது இல்லைங்களா? அப்போ வந்து இங்கேருந்து பாரோ பண்ணிவிட்டு இதை 10 மாற்றுவோம். 10 - 1 போட்டு 10னால 2 2 - 1 1. நம்ம பாரோ பண்ணி பண்ணுவோம். இது 0லேருந்து 1 போகாதுங்கிறதுனால அதுமாரி ஒன்று பண்ணுவோம். 1 - 1 0 0 - 0 0. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை வச்சு போடலாம். அது வந்து நம்ம போடுறது. ஆனால் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா இந்த காம்ப்ளிமெண்ட் எடுக்கும் இந்த வேல்யூ. இப்போ காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது 1 0 0. அதாவது -3 வந்து இங்கே இருக்குது 7. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 1 + 0 1 1. இங்கே பார்த்தீங்கன்னா 0 1. ஆனால் நமக்கு 3 டிஜிட் தான் வேணும். இங்கே ஃப்ரண்ட்டில் 1 வந்துருக்கு இல்லைங்களா? இதுமாரி வந்தால் அது நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம். அப்போ அது என்ன பண்ணணும்னா திரும்பவும் இது கூட ஆட் பண்ணால் அது வந்து பாசிட்டிவாக அதாவது 2's காம்ப்ளிமெண்ட்டு திரும்பவும் அது இப்போது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் சொல்கிற பாருங்க. 1 வந்துச்சுன்னா இதுக்கு இப்போ கிடச்சிருக்கு இல்லைங்களா அந்த 3 வேல்யூ, இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் ஏன்னா இந்த 1 ஓகே இப்போ இது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் இது வந்து 4. இது வந்து 4 பேஸ் 10ல் வந்து இது 4. ஓகேங்களா? 1 வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். 0 வந்துச்சுன்னா அதே வேல்யூ. இங்கே 0 வந்துட்டால் அதே வேல்யூ. ஓகேங்களா? இதே வந்து இது பைனரி சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி. இதே வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டம்க்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருதுன்னா இப்போ வந்து ஒரு 4 ஆக்டல் என்ன பண்ணலாம்னா 4 2 1 -5 3 6 அப்படி வச்சுப்போம். இப்போ எனக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கிற வேல்யூ நெகட்டிவாக தான் கிடைக்கும். இது என்னன்னு பார்ப்போம். ஆக்டல் இது எப்படி போடணும்னா 4 2 1. இதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இதோட காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கணும்? இது காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 8 8 8 5 3 6. இது பார்த்தீங்கன்னா 2 5 3. இதுதான் காம்ப்ளிமெண்ட் இல்லைங்களா? அப்போ வந்து 3 5 2 இதோட காம்ப்ளிமெண்ட். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 3 7 7 ஆச்சுங்களா? 3 7 7. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பர் வந்து 7 வந்துருக்கு. 7 வந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னா இப்போ அங்கே வந்து பைனரியில் வந்து இது 1 பார்த்தோம். பைனரியில் 1 வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் எடுக்கணுன்ட்டு. இங்கே எப்படின்னா 0 to 3 இதுவும் 4 to 7 இந்த
காம்ப்ளிமெண்ட்டு, அதாவது நெகட்டிவ் வேல்யூ அதனால் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். 0 to 3 வந்துச்சுன்னா நான் எதுவும் செய்ய தேவையில்லை. இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 0 to 7 இருக்கு இல்லைங்களா, இந்த 0 4 to 7 வேல்யூ 7 வந்திருக்கு. அப்போ வந்து இது வந்து என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, 7 வரும்போது இது வந்து 3 டிஜிட்டாக பிரிப்போம் ஆக்டல். இப்போ பேஸ் வந்து 8ங்களா, இப்போ வந்து 0 to 1 2 4 இப்போ 3 டிஜிட்டு 3 1 + 2 3 வரைக்கும் இந்த இந்த டிஜிட்டில் வந்து 1 வராது. இந்த டிஜிட்டில் 1 வராது. ஆனால் இது 2 டிஜிட்டுக்கும் 1 வந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதே 4ன்னு வரும்போது இங்கே 1 ஆகிடும். அப்போ அது ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் 1 இருக்குது. அப்போ அது ஃபஸ்ட்டு டிஜிட் 1 இருக்கிறதுனா இங்கே காம்ப்ளிமெண்ட்டு, ஸோ நெகட்டிவ் வேல்யூ. அதனால தான் நெகட்டிவ். திரும்பவும் அதை காம்ப்ளிமெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 7 7 7 மைனஸ் மைனஸ் 7 ஓகே. இங்கே ஒரு தப்பு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? என்னன்னா 1ல் 2 போகாது. ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். 1ல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண இல்லையே. அப்போ கூட 1 + 6 தப்பு பண்ணது வந்து இங்கே 8 கிடையாது. இது வந்து இதான் தப்பு பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா 421 இருக்கு. ஓகே. இது வந்து 7 7 7 மைனஸ் 5 3 6 காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்ல. 1 4 2 இது 240 தானே ஆகும். 240 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 1 1 2 6 6 வச்சுங்களா. இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 6ன்னு வருது இல்லைங்களா. 6ங்கிறது 4லேருந்து 7க்குள்ளே வருது. அப்போ 6ன்னா என்ன அர்த்தம்னா 1 1 0 அப்படிங்கிறது தான் 6. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் வருது பாருங்க, வேறு கலர். ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 1ன்னு வருது. அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். இந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கிறதுனா திரும்பவும் ஓகே. இப்போ வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் 6 இருக்கு இல்லைங்களா. அப்போ காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட் திரும்ப எப்படி எடுப்போம்? 7 7 7 6 6 2 இதில் மைனஸ் பண்ணும்போது 5 1 1. இப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்தாச்சு, 115 வந்தது. ஓகே. இப்போ இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஏன்னா இங்கே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இது 1 வந்ததுனால தான் இது 115 ஆச்சு, நெகட்டிவ். ஓகே. இப்போ ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஆக்டல் நம்பர். இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா. இப்போ வந்து திரும்பவும் இது பார்ப்போம். பைனரி சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் அது என்னன்னு பார்ப்போம். அது என்னன்னா, இப்போ அதுலேயுமே கூட 0 பாசிட்டிவ் 0 நெகட்டிவ் 0ன்னு தனித்தனியாக இருக்கும். நெகட்டிவ் பூரா ஃப்ரண்ட்டில் 1 வந்துடும். அப்போ இதில் இப்போ இது நார்மலாக சேம் அதே தான். 0னா 0, 1னா 0 0 1. ஓ அதே சேம் பாசிட்டிவ்க்கு 4 பிட் இது தொடங்கிட்டு 1, இது வந்து 2, அடுத்தது 3. சேம் அதே இங்கே 0 1 2 3. இது வந்து சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். இது ஒரு பற்றி இங்கே வந்து சைன், இது சைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன். இது நெகட்டிவ் இந்த சைடு, இது பாசிட்டிவ் 0 ஃபார் பாசிட்டிவ் 1 ஃபார் நெகட்டிவ். இதுதான் சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு இங்கே போட்டிருக்கோம். சேம் இதே மாதிரி தான்.
என்ன ஒன்றுன்னா இந்த நம்பர் மட்டும் மாறும். சைன்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகும்னா அதையும் எழுதிடுறேன். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா 0 0 0 0ன்னு வச்சுக்கிங்களா. இப்போ 0 0 0 0 இப்படி வந்து தெரியுங்களா. இதே வந்து எழுதிடுறேன். 4 டிஜிட்டாக இருந்தால் பெருசாக இருக்கும். அதனால் 3 டிஜிட் எழுதுறேன். 3 டிஜிட் எழுதும்போது என்ன ஆகும்னா 1 0 0 1 0 1 1 0 1 0 0 இப்படியே போ. இது வந்து 0 0 வேல்யூ 1 2 3 4. இது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தானே. இதோட மிரர் இமேஜாக அந்த பக்கம் 1 1 1. இது வந்து இதுவும் 0 தான். ஆனால் ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது பாருங்கள். 1 இருந்தால் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் இது 0 0ன்னு ஆகிடும். இப்போ வந்து நெகட்டிவ் 0ன்னு ஆயிடுச்சா. அதே மாதிரி இதோட காம்ப்ளிமெண்ட் 1 0 அப்படியே சேம். இதோட காம்ப்ளிமெண்ட்டாக அப்படியே வரும். ஓ 0 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் நெகட்டிவ்க்கு ஃபுல்லாக எல்லாமே ஒன்று தான். அப்போ வந்து இதுவும் ஃபுல்லாக எல்லாமே ஒன்று தான் 0. என்னன்னா இதுக்கு வந்து 4 இருக்கிறதே 2 டிஜிட் தானே. இதோட முடிச்சிருச்சு. சொல்ல போனால் 4 இதில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஏன்னா 3 டிஜிட் தானே எடுத்துருவோம். 3 டிஜிட்டுக்கு வந்து 3 டிஜிட்டில் ஒன்று சைன் பிட்டு, இது சைன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் போல் வந்து இதெல்லாம் இப்போ இதோட அப்படியே மிரர் இமேஜ் எடுத்தோம்னா காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 0 0 1 0 0. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. இது -2. இது -3. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா n is equal to 3 பிட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தது. இதே 3 பிட்டுக்கு வந்து 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 2's காம்ப்ளிமெண்ட் அதே n is equal to 3 பிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் கேட்கும்போது குழப்பி விட்டுரும் பயங்கரமாக. அவங்க அதுமாரி பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி கொஷின் செட் பண்ணுவாங்க. சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக வைப்பாங்க. இந்த இடத்துல இந்த 0 இந்த -0 +0 இருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் குழப்பி விட்டுரும். என்னென்னா +0 ரெண்டுத்துலேயுமே வரும். ஆனால் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் நெகட்டிவ்லேயும் 0 வரும். 2's காம்ப்ளிமெண்ட்டில் நெகட்டிவில் 0. அந்த 0 எதில் இல்லாமல் இருக்கும்னு நெகட்டிவில் தான் காலி ஆகும். பாசிட்டிவ் சைடு 0 எப்பவுமே இருக்கும். இப்போ எழுதுறேன். இப்போ வந்து இப்போ இது கூட 2 ஆட் பண்ணனா 1 ஆட் பண்ணனா 2's காம்ப்ளிமெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு சேமாக அதே மாதிரி தான் இருக்கும். சேம். இது வந்து இந்த 2's காம்ப்ளிமெண்ட்டு 3 பிட்டு ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 to 4 டிஜிட் தான் நம்மளால் எழுத முடியும். 3 டிஜிட் வச்சுக்கிட்டு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து சைன் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதே சேம் 4 நம்பர் மேலே ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இதோடைய மிரர் இமேஜ் போடுவோம் இல்லையா 2's காம்ப்ளிமெண்ட்டுக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணலாம்னா ஓகே ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா
-0 அது கூட ஒன்று ஆட் பண்ணால் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு ப்ளஸ் ஒன்று தான் இங்கே வேல்யூ வரும் இல்லையா? இப்போ இது கூடயே 1 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் போட்டு காட்டுறேன். இது கூட 1 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 1 1 இது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 1 1 0 திரும்ப 1 வரும் கேரி 1 1 0 திரும்ப 1 வரும் 1 0 திரும்ப 1 வரும். இந்த 1 இது வந்து விட்டுறலாம் கேரி திரும்ப 3 0 வருது பார்த்தீங்களா? மூணு 0 அப்போ வந்து 0 நெகட்டிவும் 0 பாசிட்டிவும் சேமாக இருக்குது. அப்போ வந்து இதுக்கு தனியாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடையாது. சேம் அதே தான். அதே மாதிரி திரும்பவும் 1 1 0 1 1 0 இது கூட ஒரு 1 ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 1 1 சேம் இந்த 4 டிஜிட் இங்கே வந்துடும் அடுத்தடுத்து. பார்த்தீங்கன்னா 0 ரெண்டுத்துக்கும் காமனாக நெகட்டிவ் சைடும் பாசிட்டிவ் சைடும் ஒரே ரெப்ரசன்டேஷன் இருக்கு பாருங்க. 3 0 0க்கு இதே வந்து 0 1 2 3 இது வந்து -1 -2 -3 -4 அப்போ வந்து டூஸ்க்கு 3 பிட்டுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட்டோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -4 to 3 +3 ரேஞ்சு. ஓகேங்களா? இப்போ வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தாச்சு, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தாச்சு, சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் பார்த்தாச்சு. இதோட இதுதான் நம்பர் சிஸ்டமில் இந்த காம்ப்ளிமெண்ட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய கான்செப்ட்டு. காம்ப்ளிமெண்ட்டில் இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, ஃப்ராக்ஷன்ஸு. புள்ளிக்கு அப்புறம் அது வந்து நம்பர் சிஸ்டமில் வரும். அந்த ஃப்ராக்ஷனில் வர்ற அந்த நம்பர் சிஸ்டம்க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அது கேட் எக்ஸாம்பிள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் குழப்பம், டைம் கன்சியூமிங். நல்ல ப்ராக்டிஸ் இல்லாமல் அதை அட்டன் பண்ணி கரெக்டான ஆன்சர் எடுக்க முடியாது. ஓகே, அது அப்புறம் பார்ப்போம்.